Once again, welcome back our YouTube channel Solve with RK. All thank you so much for joining the session. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் கேப்சூல் ஃபார் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு சைக்கிள் குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் ஒன்று கொடுத்தாச்சு. ஓகேவா, என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெரியும் எப்பயும் கூட வந்து ஸோ ஜிங்கிற ஒரு குரூப் என்னவாக இருக்குது, ஜிங்கிற ஒரு குரூப் என்னவாக இருக்குது, சைக்கிளிக். ஓகேவா, அப்போ சைக்கிள் குரூப் எனக்கு எப்போ இருக்கும், ஸோ ஃபார் சம் ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா, ஏ பிலாங்ஸ் டு ஜி கிடைக்கணும் எப்பயும் வந்து எப்படி இருக்கணும்னா சச் தட் ஸோ ஜி ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா ஸோ ஏ பவர் என். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஸோ பவர்ஸ் ஆஃப் ஏவா என்ன எழுத முடிஞ்சுன்னா ஸோ தட் குரூப் இஸ் கால்ட் ஏ சைக்கிளிக் குரூப். ஸோ ஹியர் என் என்னது ஃபார் சம் என் பிலாங்ஸ் டு இசட். ஓகேவா, ஸோ இங்கே ஏனுக்கு என்ன சொல்லணும்னா ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். So this is the definition of cyclic group. So this is the definition of generator. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணி Z எடுத்துக்குவோம். சரிங்களா, Z. ஸோ Z தெரியும், set of all integers 0, plus or minus 1, ஸோ plus or minus 2 up to etc. ஸோ அண்டர் அடிஷன். ஸோ இது எனக்கு என்னவாக இருக்கும், குரூப்பாக இருக்குமா. ஸோ திஸ் இஸ் குரூப். அப்போ சைக்கிள் குரூப்பாக இருக்குமா, சைக்கிள் குரூப்பாக இருக்கும். ரைட்டா, அப்போ சைக்கிள் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக அதோட ஜென்ரேட்டர்ஸ் சொல்லணுமா. அப்போ ஜென்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் 1 and -1. இதான் எனக்கு என்னவாக இருக்கும், இந்த குரூப்போட ஜென்ரேட்டர். ஓகேவா, ரைட். ஸோ அதேமாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்கிள் குரூப் கொடுத்தாச்சு, அதோட ஆர்டர் ஃபைனட்டாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரைட்டா, ஸோ ரிசல்ட் எனக்கு என்னது ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிளியராக ரீச் ஆகும். ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன். ஸோ இந்த பை ஆஃப் என் தான் எனக்கு என்னதுன்னா ஸோ கொடுத்துருக்க சைக்கிள் குரூப் ஆர்டர் வந்து ஆர்டர் வச்சு என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் பார்க்கறதுக்கான ஸோ இதுக்கான ரிசல்ட் தான். இப்போ பை ஆஃப் என் என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் என் அண்ட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு என். ஓகேவா, சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 6 எடுத்துக்கோ வச்சுங்களேன். சப்போஸ் என் வேல்யூ 6, ஸோ n ஈக்குவல் டு 6. அப்போ பை ஆஃப் 6 எனக்கு தேவை. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் என்ன n. ஓகேவா, அப்போ என்ன சொல்லலாம், 6ஓட கம்மியான பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது 1, 2, 3, 4, 5. ரைட்டா, விச் இஸ் ஆல்சோ லெஸ் தென் 6 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு n. அப்போ என்னது இந்த எலமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 6 இருக்கணும். அப்போ 1, 6. ஓகே, ரிலேட்டிவ்லி ப்ரைம் என்ன எடுத்தோம்னா ஸோ ரெண்டு எலமெண்ட்டுக்கான ஜிசிடி பாருங்கள், அதோட ஜிசிடி வந்து எனக்கு 1 இருக்கணும். ஜிசிடி விச் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேவா, ரைட். அப்போ 1, 6 ஜிசிடி பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ரைட்டா, இதே மாதிரி ஸோ 2, 6க்கு பாருங்கள் ஜிசிடி என்னவாக இருக்கும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னவாக இருக்கும், ஸோ 2 தான் கிடைக்கும் எனக்கு வந்து. ரைட்டா, அதே மாதிரி ஸோ 3, 6. அப்போ இந்த எலமெண்ட்லாம் எனக்கு வராது. ரைட்டா, அடுத்து 3, 6 பாருங்கள் ஜிசிடி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 6. ரைட்டா, அப்போ இது எனக்கு வராது. அடுத்து வந்து 4, 6 பாருங்கள், ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ரைட்டா, அப்போ இது எனக்கு வராது. அடுத்து பாருங்கள் 5, 6 பாருங்கள் ஜிசிடி பாருங்கள், இது என்ன கிடைக்கும் வந்து 1 கிடைக்குமா. அப்போ இது வரும். ரைட்டா, அப்போ பை ஆஃப் இதுக்கு என்னென்ன கிடைக்கும்னா 1 and 5 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n அண்ட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு n. அப்போ எத்தனை இன்டிஜர்ஸ் இருக்குது, 1 and 2. ரைட்டா, தேர்ஃபோர் பை ஆஃப் 6 ஈக்குவல் என்ன சொல்லலாம் 2. ஓகேவா, ஸோ இதான் எனக்கு என்னதுன்னா இதோட சம் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் P1, P2, P3 அப் எக்ஸெட்ரா Pn ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் n greater than 1. ஓகேவா, அப்போ கொடுத்துருக்க என்னோட டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இது கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஃபார்முலா, பை ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு 1 - 1 by P1, ஸோ 1 - 1 by P2 அப் எக்ஸெட்ரா 1 - 1 by Pn. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ n ஈக்குவல் டு 35 எடுத்துக்கோங்க. வச்சுங்களா, அப்போ n ஈக்குவல் 35 வந்து என்ன பண்ணலாம், இதுக்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ 7 × 5 சொல்லலாமா. இது ஒரு ப்ரைம் நம்பர், இது ஒரு ப்ரைம் நம்பர், இது P1, P2 வச்சுங்க. ரைட்டா, அப்போ டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்குது, இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஓகேவா, அப்போ பை ஆஃப் 35 ஈக்குவல் டு என்ன சொல்வீங்க இப்போ வந்து ஸோ அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான், இதான் எனக்கு ஃபார்முலா. ரைட்டா, இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் என்னோட வேல்யூ 35. இப்போ 35 × 1 - 1 by 7 × 1 - 1 by 5. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணுங்க என்ன கிடைக்கும், ஸோ கீழே 7 இப்போ கிராஸ் பண்ணி 7 - 1 6 ஆயிரும். ஓகேவா, இன்ட் அதே மாதிரி தான் இங்கே வந்து 4/5. ஸோ என்ன கேன்சல் பண்ணி பாருங்கள், 1 7 is 7 5 is 35. அப்போ 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 6 4s are 24. ஸோ தேர்ஃபோர் பை ஆஃப் 35 எனக்கு 24. இதான் எனக்கு ஆன்சர். ரைட்டா, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம பார்த்து அதே தான், இஃப் m and n ஆர் கோ ப்ரைம். ஓகேவா, m என்னவா இருக்குது, கோ ப்ரைமாக இருக்குது, தென் பை ஆஃப் m × n ஈக்குவல் டு பை ஆஃப் m இன்ட்டு பை ஆஃப் n. ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க வந்து. ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 30. ஸோ ஆர்டர் கொடுத்தாச்சு, சைக்கிள் குரூப்பாக இருக்குது, தேர்ஃபோர் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ 30 ஆசா, தேர்ஃபோர் ஸோ பை ஆஃப் 30 இது எப்படி எழுதலாம், ஸோ பை ஆஃப் 6 × 5 எழுதலாமா, லாஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் 6 × பை ஆஃப் 5.
ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ பை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். ஸோ எப்போனா வேறு பி வந்து என்னவாக இருக்கும்? ஸோ பி இஸ் வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கப்போ இதான் எனக்கு ரிசல்ட். ஓகேவா? ரைட்டு. ஸோ இங்கே பை ஆஃப் 6 கண்டுபிடிச்சாச்சு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? இன்ட்டு பை ஆஃப் 5. ஸோ 5 வந்து ப்ரைம் நம்பர். 5 மைனஸ் 1 கிடைக்கும், 4 கிடைக்குமா? ஸோ தேர்ஃபோர் 4 which is equal to 8. The correct answer is 8. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். the number of generators of cycle group order 39. ஓகேவா? ஸோ 13 கொடுத்தாங்க. அப்போ பை ஆஃப் 39. ஸோ சிம்பிளாக பண்ணலாம். அப்போ பை ஆஃப் என்ன சொல்லலாம்? 3 into 13 எழுதலாமா? 3 into 30 which is equal to ஸோ பை ஆஃப் 3 into பை ஆஃப் 13. இப்போ பை ஆஃப் 3 வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ கம்பல்சரியாக வந்து 3 வந்து என்னது ப்ரைம் நம்பர், தேர்ஃபோர் 2 கிடைக்கும். ஸோ பை ஆஃப் 13 இஸ் ஆல்சோ ஏ ப்ரைம் நம்பர். அப்போ கிடைக்கும் 12 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது 24. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். the number of generators of cycle group of order 43. ஸோ பை ஆஃப் 43. ஸோ 43 எனக்கு என்னது ப்ரைம் நம்பராக என்னென்னு பாருங்கள். ஸோ கம்பல்சரி ப்ரைம் நம்பர் தான் இருக்கும். தேர்ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 43. ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு 42. ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 42. ஸோ ரொம்ப சின்ன சம் தான் அது வந்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? சால்வ் பண்ண பார்க்கணும். ஸோ மொத்தம் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கள், இந்த சம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.